கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கேளுங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்து அருளினார். ஹல்லேலூயா. ஒரு 3 பாயிண்ட். நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார். இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட ஜனங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டாங்க? பாழான நிலம். பாழான நிலம் அப்படின்னாலே அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அது ஒரு கெட்டு போன ஒரு நிலம், வெறுமையான நிலம், ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி. அவாந்தர வெளி, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அந்த இடத்திலே அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்ப கண்டுபிடித்தார். முதல் பாயிண்ட் என்னன்னா கண்டுபிடித்தார். அப்புறம் தான் நடத்தினார், உணர்த்தினார், காத்தருளினார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, எந்த நாட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஜனமே, நமக்கு கர்த்தர் தான் பங்கு. இந்த இரவு நேரத்தில் நம்ம இந்த செய்தியை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? மனுஷனை நம்பி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்னை அவன் ஏமாத்திட்டான், என் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான், என் குடும்பத்தில் என் சொந்தக்காரன் என்னை ஏமாத்திட்டான், நான் பழவனுங்க என்னை ஏமாத்திட்டாங்க, ஒரு வேலைக்கு போன என்னை ஏமாத்திட்டாங்க, பணம் கொடுத்தேன் வரல, நகை கொடுத்தேன் வரல, வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருந்தேன் கட்டி முடியல. எத்தனையோ இடத்துல ஏமாற்றம் 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 ஏமாற்றம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் தோல்வி, நஷ்டங்கள். பின்னாடி பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் உண்டு. சத்துரு கிரியை செய்வான். ஒரு குடும்பம் கர்த்தரை சார்ந்து கொண்டால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால், எனக்கு கர்த்தர் மட்டும்தான் பங்கு, எனக்கு யாருமே வேற யாருமே பங்கு இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு கர்த்தர் மட்டும்தான். அப்போ நம்ம மைண்ட் செட்டிங், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருக்குமானால் இரவு நேரம் ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தையும் இருதயத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. நிறைய குடும்பம் எங்க உபத்திரம், எங்க பிரச்சனை, எங்க பாடலுக்குள்ள ஜனங்கள் எப்படி உள்ள என்ட்ராறாங்க அப்படின்னா, தேவையில்லாத எதையாவது ஒரு காரியத்தை உட்காந்து பல மணி நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். பாழான நிலம். அந்த பாழான நிலம் அப்படின்னா, அந்த பாழான நிலத்துல எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சில இடத்துல கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கும். அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் உள்ள அந்த வேஸ்ட் கழிவு தண்ணி அப்படிம்பாங்க, அது பின்னாடி ஓடி வேற ஊருக்கு போயிட்டு இருக்கும். இந்த வேஸ்ட் கழிவு எந்த ஊருக்கெல்லாம் போதோ அந்த நிலம்லாம் அந்த கெமிக்கல் பட்டதுனால அந்த இடத்துல ஒரு விவசாயம் பார்க்க முடியாது. நம்ம ஒரு விவசாயம் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடம் நல்ல இடமா இருக்கணும், பாழான ஒரு நிலமா இருக்கக்கூடாது. நிறையருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, பாழான ஒரு வாழ்க்கை, கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை. அந்த கெட்டுப்போன வாழ்க்கையில திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களும் இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியில் உள்ள நபர் இருக்க மாட்டாங்க. பின்னாடி பார்த்தா தனி மரமா தனியா நின்றுட்டு இருப்பாங்க. கர்த்தர் அழகா சொல்கிறார், கர்த்தருடைய ஜனமே அவருடைய
கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. எனக்கு யாரு பங்கு? எனக்கு கர்த்தர் மட்டும்தான் பங்கு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. வேற யாருமே இல்லை. அதுல இந்த வேர்ட்ல வேற யாருமே எழுதப்படவே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பமெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ அப்பமெல்லாம் தேவன் துக்கப்படுவார். 31 நாள் வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, சிம்பிளா சொல்றேனே, பைபிள் வாசிக்காம கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு இழந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாம இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல படுத்து தூங்கும்போது உங்க குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை எப்படினே கண்டுபிடிக்கலாம்? நைட் ஒரு 6 மணி நேரம் செல்போன்ல படமோ இல்ல நாடகமோ இல்ல தேவையில்லாத வீடியோ பார்த்தா அந்த இடத்துல இயேசு இருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இப்போ பல மணி நேரம் செல்போன்ல ஆல்மோஸ்ட் சின்ன பிள்ளையில இருந்து நிறைய குடும்பத்துல அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. படுத்த தூக்கம் வராது, கண்ணு வலிக்கும், கண்ணு சிவப்பா இருக்கும், செல்போன் பார்க்கலன்னா ஒரு நிம்மதி இருக்காது. இப்ப அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இது எல்லாமே பாழான நிலம்தான். இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்குமானால் அவங்களுடைய குவாலிட்டி வேற, அவங்களுடைய வாழ்க்கை வேற, அந்த குடும்பம் வேற மாதிரி இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும். தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். பாழான நிலம் அது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு கெட்டு போன ஒரு வாழ்க்கை. பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இந்த காட்டுக்குள்ள நரி சத்தம் அப்படிம்பாங்க, என்னமோ கத்திட்டு எடுக்குப்பா, நரி சத்தம், மிருக சத்தம் அப்படிம்பாங்க. பாழான நிலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா மிருகங்கள்லாம் இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான்னாலே பலவிதமான போராட்டத்துக்குள்ளே, பலவிதமான பிரச்சனைக்குள்ளே, அதுலதான் ஒண்ணுதான் கெட்ட சொப்பனம். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சர்ப்பத்தை பார்த்தேன், நான் மிருகத்தை பார்த்தேன், நான் எலியை பார்த்தேன், நிறைய மிருகத்தை பார்த்தேன் அப்படிம்பாங்க சொப்பனத்துல. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை ஒழுங்கா தேடாமல், இல்லை அந்த வீட்டுக்குள்ள 4 பேர்ல யாரோ ஒரு நபர் கர்த்தரை விட்டு தூரமா போகும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லா கருத்தையும் சொப்பனத்து மூலியமா வெளிப்படுத்திடுவார். பாழான நிலம். 2வது ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளி. அவர் அவனை கண்டுபிடித்தார். ஒரு மனுஷனை கண்டுபிடித்த இடம் எந்த இடம்? இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன், உங்களை வந்து எங்க வந்து பார்க்க வரலாம் அப்படிம்பாங்க, திருநெல்வேலி. அப்போ உங்களை இந்த ஊர்ல இருந்தா பார்க்க வரலாம் அப்படிம்பாங்க. அது என்னன்னா, ஒரு மனுஷனை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போற சர்ச்சுக்கே போங்க, என்னையெல்லாம் பார்க்க வேண்டாம், கர்த்தரை தேடுங்க, எந்த ஒரு மனுஷன் முன்னாடியும் போக வேண்டாம். அப்போ ஒரு மனுஷனை தேடுறதுக்கு ஒரு ஏரியாவில் போய் ஒரு ஊர்ல போய் பார்க்க போறோம். கர்த்தரை தேடணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணும். இன்னொரு பக்கம் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஒரு மனுஷனை யாருப்பா தேடி போறா அப்படின்னா கர்த்தரே தேடி போறாரு. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம், வேற ஊர்ல இருக்கலாம், வேற தேசத்துக்குள்ள இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட ஒரு ரூம்ல அடைக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம், கண்ணீரோடு வாழ்க்கையா இருக்கலாம், மரண தருவாயில இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கடன் பிரச்சனை இல்லை, உபத்திரத்தின் மத்தியிலே எனக்கு யாரும் இல்லை, நான் இந்த இடத்துல தனியா இருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை. அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்ப அவர் அவனை கண்டுபிடித்தார் அப்படின்னா நீங்க எந்த ஊருக்குள்ளே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த தேசத்துக்குள்ளே, எந்த பட்டணமா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து பார்க்க வருவார். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி, நமக்கு வாக்குத்தத்தம். அதுக்கு கீழே இருக்கு.
அவர் அவனை கண்டுபிடித்தார். நீங்க எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்திலே இருந்தாலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க இருக்கிற ஏரியா லொகேஷன் ஃபுல்லா தேவனுக்கு தெரியும். ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. மெட்ராஸ், பெங்களூரு, கோயம்புத்தூர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவாங்க. வேலை கிடைச்சிட்டு அப்படின்னா மேப்பில் அந்த கம்பெனி அட்ரஸ்ஸு அந்த மேப் மூலியமாக பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல போய் சேருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கம்பெனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போய் சேருவாங்க. இங்கே போட்டிருக்கு பாலான நிலம் தான்ப்பா, அந்த இடத்துல யாருமே தங்க முடியாது, அது ஒரு கெட்டு போன ஒரு நிலம். இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில குடும்பத்திலலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக கெட்டு போன ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி. அவாந்தர வெளி அப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்லை, அதுல எதுவுமே இல்லை. அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்ப நம்முடைய தேவன் கண்டுபிடிக்கிற தேவன். நம்மளை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு தான் அர்த்தம். அதுல நம்ம எந்த ஒரு சந்தேகப்பட வேண்டாம். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அண்ணா என்னைய கண்டுபிடிச்சிட்டாரா? உங்களை உருவாக்குன தேவனுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல நீங்க முடங்கி போய் கிடக்குறீங்க, எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க, எந்த பாடுல இருக்கிறீங்க, எதனால நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க. மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை உருவாக்குன ஒரு தேவனுக்கு தெரியும். அவர் அவனை கண்டுபிடித்தார். ஒருவேளை நீங்க அமெரிக்கால கூட இந்த செய்தி கேட்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை கண்டுபிடித்தார். அவருக்கு தெரியும் என் மகா, என் மகன் இந்த இடத்துல, இந்த பிரச்சனையில, இந்த அவமானத்துல, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்ப நம்முடைய தேவன் யார் அப்படின்னா கண்டுபிடிக்கிற தேவன். அவரை விட்டு எங்க நம்ம தள்ளி போக முடியும்? எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அவர் நம்மளை கண்டுபிடிச்சிருவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்போ ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்புறேன். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருதா இல்லையா? வருது இல்ல? ஒரு செல்போன்ல நம்ம ஒரு உங்க கையில பாக்குற அளவுக்கு உங்க செய்தி உங்க வீட்டுக்குள்ள வந்துருது. லேப்டாப்லயோ நீங்க எதுலயோ போட்டு பாக்குறீங்க, செய்தி உங்க வீட்டுக்குள்ள வந்துருது. அதே போல நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் தேவனுக்கு தெரியும் அவர் அவனை கண்டுபிடித்தார். உங்களை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் உங்களை யாரும் டச் பண்ண முடியாது, யாரும் நடத்த முடியாது. கர்த்தர் தான் நடத்துவார். அவர் அவனை கண்டுபிடித்தார். அவர் அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த தேவன் அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். அதுதான் நமக்கு ஒரு குட் நியூஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேனே, உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் கடன்ல வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு 2015 2016 ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். கடன் மத்தியில் தேவனை தேட ஆரம்பித்தேன். ஆலயத்துக்கு போய் மறுபடியும் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ 2026 இந்த நிமிஷம் வரைய தேவன் தான் துணை. ஏன் அதை நம்ம ஆழமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா, என்னை கண்டுபிடித்த தேவனுக்கு ரவிராஜ் எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். சிம்பிளாக சொல்கிறேன், என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் காணாமல் போன ஆடு. இந்த காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த காணாமல் போன ஆடை எப்படி நடத்தணும், எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவருக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் நான் காணாம போகும்போது எந்த அளவுக்கு நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனனோ அது எல்லாமே உணர்த்திடுவார். அது எல்லாமே உணர்த்திடுவார். அப்ப கண்டுபிடிக்கிற தேவன் நடத்துவார், கண்டுபிடிக்கிற தேவன் உணர்த்துவார். உங்களை தேவன் கண்டுபிடித்தார் அப்படின்னாலே நடத்துவார். உங்களை தேவன் கண்டுபிடித்தார் அப்படின்னா உணர்த்துவார். உங்களை தேவன் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னாலே கண்ணின் மணியை போல காத்தருளினார், உங்களை பாதுகாப்பார். இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் மனப்பாடமா படிங்க. அதுக்குதான் ஸ்கிரீன்ல போடுறது. ஏன்னா சில குடும்பத்துல வசனத்தின் மேல
ஒரு தாகம் இருந்தா நல்லா இருக்கும். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அண்ணே நான் ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேனே, எனக்கு வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, உங்க கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ, ஒரு மனுஷனுக்கு தெரியாது. உங்கள உருவாக்கின தேவனுக்கு தெரியும். அவர் தானே கண்டுபிடிக்கிறாரு. அவர் தானே நடத்துறாரு. அவர் தானே உணர்த்துறாரு. அவர் தானே கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாரு. அவருக்கு தெரியும். அதனால நைட் நேரத்துல புலம்பாமல் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்க இருதயத்துக்குள்ளே நாங்க கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிட்டோமோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. சமாதானம் இல்லாமல் எந்த குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சமாதானத்தை தாங்க, இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துக்குள்ள இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கடன் உபத்திரம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத காரியங்கள், பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, குடும்பத்தை குறித்து எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு இருக்காங்களோ கண்ணீரை துடைத்து ஆசிர்வதிங்க. கற்பதனிக்காய் அந்த குடும்பத்தை ஜெபிக்கலாம், குடும்பத்தை ஆசிர்வதிங்க. மாசமா இருக்காங்க ஆசிர்வதிங்க. டெலிவரி கொண்டு போறாங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, வாசல் திறந்து விடுங்க. எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், எக்ஸாம் எழுதி கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பாவ அடிமையில யாரெல்லாம் வாழ்றாங்களோ அந்த பாவத்திலிருந்து வெளியில வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு குடும்பத்தை தேவன் கண்டுபிடிக்கும் போது நடத்துறீங்க, உணர்த்துறீங்க, கண்மணியை போல பாதுகாக்கிறீங்க. இணைந்துக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்துல பண்ணிடும். அதிகாலையில் துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்னு நினைக்கிறாங்களோ வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க உங்களுடைய கரத்திலே நாங்க அடங்கி இருக்கணும். உங்களுடைய பாதப்படியில காத்து இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பி ஆசுவீங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுவீங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய பாதப்படியில தாழ்த்தப்படுகிறோம். அடியான விசேஷமும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைங்க. தேசத்துக்குள்ள யுத்தம், அந்த யுத்தத்தை கர்த்தர் நிப்பாட்டுங்க. எலெக்ஷனுக்காக அப்பா உங்களுடைய பாதப்படியில வருகிறோம். தேவன் எந்த குடும்பத்தை வைத்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தை வெளியில கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்துல பண்ணிடும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுவீங்க. உங்க நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மையமுண்டதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.